ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பொன்சேகா கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்தமான டோனட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். நான் மைதா மாவில் தான் டோனட் செய்ய போகிறேன். வாங்க. இந்த கப்புக்கு நான் 2 கப்பு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு 100 கிராம் இருக்கும். அப்படி நான் 2 கப்பில் எடுத்திருக்கேன். 2 கப்பு 200 கிராம். இப்போ மைதா மாவு எடுத்துடலாம். 200 கிராம். 1/4 டீஸ்பூன் சால்ட்டு, ஆக்டிவ் ஈஸ்ட்டு எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஈஸ்ட்டு 1 டீஸ்பூன், சுகர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 25 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்த கப்லேயேவும் 1/4 கப்பு இருக்கும், 25 கிராம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதும் அதனுடன் ஒரு முட்டை உடைச்சி ஊற்றிடலாம். இதோட காய்ச்சின பால், நல்லா காய்ச்சின பால் ஒரு 3/4 கப் எடுத்துக்கிறணும். ரொம்ப கூலாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது, வார்மாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் நம்மளால் பிசைய முடியாது, நல்லா சாஃப்டாக இருக்காது. ஆறிடவும் கூடாது, வார்மாக இருந்தாலே போதும். இந்த கப்புக்கு 3/4 கப் எடுத்துக்கோங்க. இப்போ மாவோட ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிறணும். இப்போ இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸு இதோட ஆட் பண்ணிக்கிறலாம். 1 டீஸ்பூன் நெய் அல்லது பட்டர், ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நல்லா ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிடணும். நல்லா பிசைஞ்சாதான் நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாக கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருங்க. நல்லா பிசைஞ்சு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிடணும். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இதோட குக்கிங் ஆயில் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணி மேலே நல்லா தடவி விட்டுறணும். தடவி விட்டு ஒரு காட்டன் துணியில் லைட்டாக ஈரமாக இருக்கணும். இப்போ அதோட நல்லா மூடி 2 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுறணும். பாருங்கள், 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், மாவு நல்லா உப்பி வந்திருக்கு. நீங்கள் அமுக்கி பார்த்தாலே தெரியும், நல்லா மாவு நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு பிசைஞ்சிட்டு நல்லா தேய்ச்சி, நல்லா மாவை நல்லா தேய்ச்சி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா தேய்ச்சி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் உருண்டையாக பிடிச்சி ஒரு 10 நிமிட்ஸ் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிட்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கோல் பண்ணி பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே உருண்டையாக பிடிச்சி வச்சாச்சு. இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நடுவில் ஒரு மூடி வச்சு நடுவில் மாவை எடுத்துருங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஊட உள்ள மாவை எடுத்துட்டு ஒரு வடை சைஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு ஒவ்வொரு மாவையும் நடுவில் உள்ள மாவை எடுத்து வச்சிடலாம். இப்போ பொரிக்க ரெடி ஆயிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் தேவையான ஆயில் ஊற்றிக்கிறலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம அந்த உருண்டைகளை போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம தயாரித்து வச்ச உருண்டையை ஒவ்வொன்றாவும் போட்டு எடுத்து பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு 4 மொத்தமாக போட்டு பொரிச்சு எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை பிரட்டி போட்டுடலாம். நல்லா வெந்துருச்சு.
நம்ம பெரட்டி போட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் உள்ளே உள்ளது நல்லா வெந்து வரும். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். ஒவ்வொன்றாவும் நல்லா எண்ணெய் வடிச்சிட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா நம்ம சுகரை வந்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறணும். பவுடர் பண்ணியாச்சு. நான் இப்போ பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். பவுடர் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ அந்த உருண்டையை நல்லா இதில் பிரட்டி எடுத்துடலாம். இப்போ நம்ம அந்த உருண்டையை பிரட்டுறப்போ நல்லா அந்த சுகர் வந்து நல்லா இதில் ஒட்டி வரும். இப்போ ஒரு நம்ம 5 நிமிட்ஸ் நல்லா ஊற வச்சிடணும். அப்படியேவும் நம்ம கோட் பண்ண சுகரெல்லாம் நல்லா ஒட்டி அதில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் பாருங்கள் ஒன்றை பிச்சு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கு. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம 1 வீக் கூட இதை வச்சு நல்லா சாப்பிடலாம். 1 வீக் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். இப்போ அது ஊடுள்ள மாவை நம்ம எடுத்துருக்கோம். அந்த மாவையும் நல்லா பொரித்து சுகரில் நல்லா முக்கி எடுத்தோம்னா அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். பாருங்கள் நம்ம டோனட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அதில் உள்ள மாவையும் பொரித்து எடுத்திருக்கேன். பாருங்கள் செமையாக இருக்கும். அதுவும் சின்ன சின்னதாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.